من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا من يرتد منكم عن دينه فسوف يأتي الله بقوم يحبهم ويحبونه أذلة على المؤمنين عزة على الكافرين يجاهدون في سبيل الله ولا يخافون لومة لائم ذلك فضل الله يؤتيه من يشاء والله واسع عليم. صدق الله العلي العظيم. அளவிலா கருணையும் இணையிலா கிருபையும் உடைய அல்லாஹ்வின் திருப்பெயரால் இறை நம்பிக்கை கொண்டவர்களே, உங்களில் எவரேனும் தனது தீனை நெறியை விட்டு திரும்பி விடுவாராயின் திரும்பி போகட்டும். அல்லாஹ் வேறொரு சமுதாயத்தை தோற்றுவிப்பான். அவர்கள் எத்தகையவர்களாய் இருப்பார்களெனில் அல்லாஹ் அவர்களை நேசிப்பான், அவர்களும் அல்லாஹுவை நேசிப்பார்கள். அவர்கள் இறை நம்பிக்கையாளர்களிடம் மென்மையாகவும் நிராகரிப்போரிடம் கடுமையாகவும் இருப்பார்கள். அல்லாஹுவின் பாதையில் கடும் முயற்சிகளை மேற்கொள்வார்கள். நிந்திப்பவர்களின் எந்த நிந்தனைக்கும் அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். இது அல்லாஹுவின் அருளாகும். தான் நாடுகின்றவர்களுக்கு இதனை அவன் அருளுகின்றான். மேலும் அல்லாஹ் பரந்த வளங்களின் உரிமையாளனாகவும் அனைத்தையும் அறிந்தவனாகவும் இருக்கின்றான். அல்லாஹ் உண்மையை கூறினான். எல்லா புகழும் நம் அனைவர்களையும் அவனது இல்லத்தில் அதிகாலை இபாதத்தில் ஒருங்கிணைத்த அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலாவுக்கு உரித்தானது. சலாத்தும் சலாமும் நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது வழிகாட்டுதலை பின்பற்றி நடக்கும் நல்லடியார் அனைவர் மீதும், குறிப்பாக இங்கு கூடியிருக்கும் நம் அனைவர் மீதும் என்றும் உண்டாகட்டுமாக. அன்புக்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சூரத்துல் மாஇதா எனப்படும் 5வது அத்தியாயத்தின் 54வது வசனம் ஓதப்பட்டு மொழிபெயர்ப்பும் வாசிக்கப்பட்டுள்ளது. அல்லாஹு ஜல்லஷானுஹு தஆலா குறிப்பிட்ட இந்த வசனத்தில் எத்தகைய வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இதனை இறக்கியருளினானோ அதனை சரியான முறையிலே விளங்குவதற்கும் அதன்படி செயல்படுவதற்கும் அல்லாஹ் நம் அனைவர்களுக்கும் அருள்வாளிப்பானாக. பொதுவாக இஸ்லாமிய சமுதாயத்திலே அந்த இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய முஸ்லிம்கள் நிறைவான மனதோடு இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவர்கள், உண்மையான மனதோடு பின்பற்றக்கூடியவர்கள், இஸ்லாத்தை முழுமையாக பின்பற்றிக் கொள்ளக்கூடியவர்கள் ஏராளமான பேர்கள் இருக்கிறார்கள். ஆனால் அதே நேரத்தில் இஸ்லாமிய சமுதாயத்தை பின்பற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த நிலையிலிருந்து தங்களை மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் அவ்வப்பொழுது இருப்பார்கள். நிலையை மாற்றிக்கொள்றதுன்னா என்ன? இஸ்லாத்தை விட்டு வெளிப்படையாகவே வெளியே போகிறது. நான் இனிமேல் முஸ்லீம் இல்லை. அரபியில் இதனை முர்த்தத்தாகிறது என்று சொல்வார்கள். இந்த வசனத்தில் அப்படித்தான் அல்லாஹ் ஆரம்பிக்கிறான். யா ஐயுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களே, மை யருத்தத்த மின்கும் அன் தீனிஹி, எவரேனும் தன்னுடைய தீனை, இந்த இறை மார்க்கத்தை விட்டு திரும்பி போவதாக இருந்தால், எருத்தத்த என்கிற வார்த்தை வருகிறது, திரும்பி போகிறது. இனி எனக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறேன், இஸ்லாத்தை விட்டு திரும்பி விடுகிறேன் என்று சொல்வது. இந்த எருத்தத்துங்கிற வார்த்தையிலிருந்து பிறந்தது தான் முர்த்தத்துங்கிற வார்த்தை. முர்த்தத்துனாக்கா முறித்து கொண்டவன், துண்டாக்கி கொண்டவன். இந்த இஸ்லாமிய கொள்கைக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொல்லி இந்த உறவுகளை முறித்து கொள்வதுன்னு சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி கொள்கையை முறித்து கொள்வது. இது பழைய காலத்திலேயே இருந்துச்சு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திலேயே இந்த மாதிரி வந்துவிட்டு திரும்பி போனவர்கள் இருக்கிறார்கள்.
குறிப்பாக இஸ்லாத்தினுடைய சில நன்மைகளை அனுபவிக்க வேண்டும் என்று சொல்லி வருவாங்க. அந்த நன்மைகள் கிடைக்கலன்னு சொன்ன உடனே வந்த காரியம் நடக்கலை, அவர்கள் கொள்கையை ஏற்றுக்கொண்டு வந்தவர்கள் அல்ல. இஸ்லாத்தில் இருந்தால் ஏதாவது நன்மைகள் கிடைக்கும் என்று எதிர்பார்த்து வந்தவர்கள். அந்த நன்மைகள் கிடைக்கலைங்கும்போது வந்த காரியம் நடக்கலையே, திரும்பிடுவோன்னு சொல்லி இஸ்லாத்தை விட்டு திரும்பி போயிருக்கிறார். ரசூல்லா காலத்திலேயே அந்த மாதிரி நடந்திருக்கு. அதற்கு பிறகும் கூட வரலாற்றில் பல காலகட்டங்களில் இந்த மாதிரி இஸ்லாத்தை விட்டு திரும்பி போனவர்கள் இருக்கிறார்கள். முருத்தத்தாகி போவது, முற்றிலுமாக இஸ்லாத்திலிருந்து உறவுகளை துண்டித்து கொள்வது. இப்போ உதாரணமாக இன்றைய காலகட்டத்தில் பார்த்தால் அங்கொன்றும் இங்கொன்றுமாக இந்த மாதிரி இஸ்லாமிய உறவை முறித்து கொண்டவர்கள் இருந்தார்கள். உதாரணமாக இந்த இந்தியாவை ஆண்டு கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான நபர்களில் இந்த இஸ்லாத்திற்கு எதிராக இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களே ஒரு சில பேர்கள் அந்த மாதிரி இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவர்கள் இருக்கிறார்கள். முக்தார் அப்பாஸ் நக்வி என்று சொல்லக்கூடிய ஒரு நபர், அவரெல்லாம் இஸ்லாத்தை விட்டு தன்னுடைய தொடர்பை முறித்து கொண்டவர். பேரு தான் அவருக்கு அப்படி இருக்கும். தஸ்லீமா நஸ்ரின் என்று பங்களாதேஷை சேர்ந்த ஒரு பெண் எழுத்தாளர், இஸ்லாத்துக்கு விட்டு வெளியே போகிறது மட்டுமல்ல, இஸ்லாத்திற்கு எதிராக நிறைய புத்தகங்களை எழுதக்கூடியவர்கள். சல்மான் ருஷ்டி இப்படி ஒரு ஆசாமி, அந்த ஆளும் ஒரு எழுத்தாளர். அவரும் இஸ்லாத்தை விட்டு வெளியே போனது மட்டுமல்ல, இஸ்லாத்திற்கு எதிராக புத்தகங்களை எழுதிய ஒரு எழுத்தாளர். இந்த மாதிரி ஆசாமிகளுக்கெல்லாம் உலகத்தில் இஸ்லாமிய ஸ்டேட்ஸ் என்று சொல்லக்கூடிய சில முஸ்லீம் அரசாங்கங்கள் மரண தண்டனையை கூட அறிவித்திருக்கின்றன. அப்படி மரண தண்டனையை அறிவித்தது கூட பெரிய அளவுக்கு விமர்சனத்திற்கு ஆளானதெல்லாம் உண்டு. இஸ்லாத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இஸ்லாமிய நாடு, ஒரு இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய, முழுமையான இஸ்லாமிய ஆட்சி இருக்கக்கூடிய ஒரு நாடாக இருந்தால் அந்த நாட்டில் அவர்களுக்கு வசிப்பதற்கு வாய்ப்பு கொடுக்க மாட்டாங்க. அந்த நாட்டிலே வசிக்கிறதுக்கு அனுமதி இல்லை. ஏனென்று சொன்னால் அல்லாஹ்வுடைய ஒரு தீன் செயல்பட்டு கொண்டிருக்கிற பொழுது அந்த தீனுக்கு எதிராக யாராவது கிளர்ச்சி செய்வார்கள் என்று சொன்னால் அது ஒரு ராஜ துரோக குற்றம். பாருங்கள், இந்த விஷயத்தை உலகம் எப்படி பார்க்கிறதுன்னு சொன்னால், இஸ்லாத்தில் சகிப்புத்தன்மை இல்லை, கருத்து சுதந்திரமே இல்லை. இஸ்லாத்தை குறித்து அதிலேயே இருக்கக்கூடியவர்கள் யாராவது விமர்சனம் செய்து எழுதினா அதனால் அந்த முஸ்லீம்கள் சகித்துக்க மாட்டேங்கிறாங்க, மரண தண்டனை என்று ஃபத்வா கொடுக்குறாங்க. இந்த இஸ்லாம் ஒரு கடுமையான ஒரு மதம் என்று இந்த மாதிரி இஸ்லாத்தை விட்டு வெளியே போனவங்களுக்கு இந்த ஈரான் மாதிரி இருக்கக்கூடிய நாடுகள் மரண தண்டனையை அறிவிக்கிற பொழுது அதுவும் கடுமையான விமர்சனத்துக்கு ஆளாக உண்டு. ஆனால் உண்மையிலேயே இஸ்லாம் சகிப்புத்தன்மை இல்லாத ஒரு மார்க்கமா அல்லது இந்த மாதிரி கடுமை காட்டக்கூடிய கருத்து சுதந்திரத்தை மறுக்கக்கூடிய மார்க்கமான்னு பார்த்தா அப்படி இல்லை. அதை புரிந்து கொள்ளாததான் இதையும் ஒரு சாக்காக வைத்துக்கொண்டு இஸ்லாத்தை விமர்சனம் செய்வாங்க. உண்மையிலேயே கருத்து சுதந்திரத்தை பற்றி குர்ஆன் சொல்லுகிற பொழுது லா இக்ராஹ ஃபித்தீன் கத் தபய்யன ருஷ்து என்று குர்ஆன் சொல்லுகிறது. என்ன அர்த்தம்? இந்த இறை மார்க்கம் தீனை ஏற்றுக்கொள்வதில் எந்த நிர்பந்தமும் இல்லை, கட்டாயமெல்லாம் கிடையாது. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு தான் தீர வேண்டும், இல்லைனாக்கா அவங்கள சும்மா விடமாட்டோம் என்கிற நிலையெல்லாம் இஸ்லாத்துக்கு இல்லை, குர்ஆனுக்கு இல்லை. குர்ஆன் சொல்லக்கூடியது இந்த தீனை ஏற்றுக்கொள்வதில் எந்த கம்பல்சனும் இல்லை. அதனால் மதம் மாற்றுவது கூட இஸ்லாத்தினுடைய கருத்து கிடையாது. மதத்தை மாற்றவெல்லாம் முடியாது. அதை அப்படி மாற்றினால் அது உண்மையான இஸ்லாத்துக்கு வருவதாக சொல்ல முடியாது. இஸ்லாத்தை கன்வே மட்டும்தான் செய்ய முடியும், எடுத்து சொல்ல முடியும். அதுக்கு எல்லா நாட்டிலையும் சுதந்திரம் இருக்கிறது, இந்தியாவிலும் சுதந்திரம் இருக்கிறது. அவரவர்கள் மதத்தை பின்பற்றுவதற்கும் பின்பற்றிய மதத்தை பிரச்சாரம் செய்வதற்கும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் என்று சொல்லக்கூடிய அடிப்படை உரிமையில் 25வது பிரிவு அதை சொல்லுது. இந்த இந்திய நாட்டில் யாராக இருந்தாலும் சரி அவங்கவுங்க மதத்தை பின்பற்றுறது மட்டுமல்ல, அதை பிரச்சாரம் செய்வதற்கும் உரிமை உண்டு.
அப்போ இஸ்லாம் அந்த உரிமையை, இந்த நாடு வழங்கக்கூடிய உரிமையை எடுத்துக்கொண்டு இஸ்லாத்தை பிரச்சாரம் செய்வதுண்டு. ஆனால் கட்டாய மதமாற்றமெல்லாம் இஸ்லாம் செய்யாது. லாயிக்கராக ஃபித்தீன், இந்த தீனை ஏற்றுக்கொள்வதில் எந்த நிர்பந்தமும் இல்லை என்று தான் குர்ஆன் சொல்லுகிறது. கத்தபையன ருஷது மினல் கை, அசத்தியத்திலிருந்து நேர்வழி பிரித்து காட்டப்பட்டு விட்டது. அப்போ நேர்வழிக்கு வரணும்னு நினச்சவங்க வரலாமே ஒழிய வந்துதான் தீர வேண்டும் என்று இஸ்லாம் யாரையும் கட்டாயப்படுத்தாது. அப்போ கருத்து சுதந்திரத்தை எல்லாம் இஸ்லாம் கொடுக்கத்தான் செய்யுது. அவங்கவுங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும். இஸ்லாத்தை குறித்து யார் வேண்டுமானாலும் விமர்சனம் செய்யலாம். இங்கே பிரச்சனை என்னன்னு சொன்னால், ஒரு இஸ்லாமிய ஆட்சி முழுமையாக நடைபெற்று கொண்டிருக்கிற பொழுது அந்த நாட்டிலே இருக்கக்கூடிய ஒருவர் இஸ்லாத்திற்கு எதிராக நடந்து கொள்வார் என்று சொன்னால் அது ராஜதுரோக குற்றம். இப்போ உதாரணமாக இந்தியாவில் ஒரு ஆட்சி நடக்குது, ஒரு ஜனநாயக ஆட்சி என்று எழுத்தளவிலையாவது இருக்குது. இதற்கு ஒரு கான்ஸ்டியூஷன் என்று சொல்லக்கூடிய அமைப்பு சட்டம் இருக்குது. இப்போ இந்த கான்ஸ்டியூஷனுக்கு எதிராக ஒரு மனுஷன், ஒரு இந்தியாவிலேயே இருக்கக்கூடிய ஒரு இந்திய குடிமகன் ஏதாவது பேசினால், எழுதினால் அவர் ராஜதுரோக குற்றம் செய்தவராகத்தான் கருதப்படுவார். அப்போ இந்திய அரசாங்கம் என்ன செய்யும்? ஒன்று அந்த ஆளை நாட்டை விட்டு வெளியே போன்னு சொல்லும், இல்லைனாக்கா மரண தண்டனை விதிக்கும். இது எல்லா நாட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு இயல்பான விஷயம். நாட்டிற்கு விசுவாசம் இல்லாமல் துரோகமாக நடந்து கொண்டால் அது ராஜதுரோக குற்றமாக கருதப்பட்டு மரண தண்டனை விதிக்கப்படும். அந்த கோணத்தில் தான் இஸ்லாத்திலும் இஸ்லாத்திற்கு எதிராக யாராவது பிரச்சாரம் செய்கிற பொழுது இஸ்லாமிய ஆட்சி நடைபெறுகிற இடத்திலே அவர் மரண தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. இப்போது இந்த மாதிரியாக இஸ்லாம் பிடிக்கலை, எனக்கும் இஸ்லாத்துக்கு இனி தொடர்பில்லை, இந்த இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த கொள்கையை விட்டு, இந்த தீனை விட்டு நான் வெளியேறி விடுகிறேன் என்று சொல்லக்கூடிய முர்த்தத்துகளை குறித்து தான் இந்த வசனத்தில் அல்லாஹ் சொல்கிறான். அப்படி செய்தால் என்ன நடக்கும், அதனுடைய விளைவு என்னவாக இருக்கும் என்பதை பற்றி இந்த வசனம் சொல்லுகிறது. அப்போ முற்றிலுமாக இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவர்கள் சில பேர்கள், நான் மேலே சொன்ன மாதிரி குறிப்பிட்டேன். இப்போ கேரளாவில் எடுத்துக்கொண்டால் எக்ஸ் முஸ்லீம் என்று சொல்லக்கூடிய ஒரு குழுவே உருவாகியிருக்கு, முன்னாள் முஸ்லீம்கள். அப்போ இப்போ அவங்க என்னல்ல முஸ்லீம்களாக இல்லை. கேரளாவில் அவ்வப்பொழுது 1-2 ஆளுகளாக உருவானவர்கள் இப்பொழுது ஒரு பெரிய குழுவாகவே மாதிரி அவர்களுக்கு மத்தியில் ஒரு அமைப்பையும் உருவாக்கி கொண்டு விட்டார்கள். அது குறிப்பிட்ட எண்ணிக்கை உடையவர்கள் தான் என்று சொன்னாலும் கூட கொஞ்சம் பேர் நாங்கள் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணியிருக்கிறாங்க. டிக்ளேர் பண்ணி அவங்களுக்கு தங்களுக்கு பேர் எக்ஸ் முஸ்லீம் பேரெல்லாம் இஸ்லாமிய பேரில் தான் வச்சுருப்பாங்க. ஆனால் அவர்கள் தங்களுக்கு அடையாளமாக எக்ஸ் முஸ்லீம் என்கிற பெயரை வைத்துக்கொண்டு இன்றைக்கு தொலைக்காட்சி விவாதங்களில் கூட பங்கெடுக்கிற அளவுக்கு அவர்கள் முன்னிலைப்படுத்தப்படுறாங்க. ஏன் இஸ்லாத்தை விட்டு நீ வெளியே வந்த? இன்றைக்கி அதுதானே தேவை. இஸ்லாத்துக்குள்ளேயே இருந்துக்கிட்டு ஒருத்தர் வெளியே வந்துச்சுன்னு சொன்னானாக்கா, வெளியே வந்தானாக்கா ஏன் காரணம் கேட்கும்போது அது இஸ்லாத்துக்கு ஒரு அவப்பெயரை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குமா இல்லையா? அதுதானே இன்றைக்கி இருக்கக்கூடிய மீடியாக்குடைய வேலையாகவும் இருக்குது. அதனால் அவர்களுக்கு ஒரு முன்னுரிமை கொடுத்து தொலைக்காட்சி விவாதங்களில் கூட பங்கெடுக்கிற அளவுக்கு அவர்கள் வந்துட்டாங்க. விவாதங்களில் பங்கெடுத்தாலும் பரவாயில்லை, ஆனால் இஸ்லாத்தை குறித்து இல்லாததும் பொல்லாததுமாக ஒரு இஸ்லாமிய விரோதிகள் என்ன கருத்தை சொல்லுவார்களோ அதே மாதிரி கருத்தைகளை அவர்கள் பேசிக்கொண்டு இருக்கிறார்கள். இவர்களைத்தான் இஸ்லாம் முர்த்தத், இஸ்லாத்தை விட்டு விலகியவர்கள், இஸ்லாத்தை துண்டித்து கொண்டவர்கள் என்று சொல்லுகிறது. இவர்களை குறித்து அல்லாஹ் சொல்லுகிறான். இப்படி இஸ்லாத்தை விட்டு வெளியேறுபவர்கள் முற்றிலுமாக வெளிப்படையாக நாங்கள் வெளியே போயிட்டோம், எங்களுக்கு இஸ்லாத்துக்கு சம்பந்தம் இல்லை, இது ஒரு வகை. இன்னொரு வகை இருக்கிறது, இஸ்லாத்தை விட்டு வெளியே போகிறதுல இன்னொரு வகை. அவங்க இந்த மாதிரி இவங்கள மாதிரி இந்த தஸ்லீமா நஸ்ரீன், சல்மான் ருஷ்டி அல்லது எக்ஸ் முஸ்லீம் மாதிரி எல்லாம் வெளிப்படையாக அனௌன்ஸ்மெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க. இஸ்லாத்தில் தான் இருப்பாங்க, முஸ்லீம் சமுதாயத்திலும் அவர்கள் ஒரு அங்கமாக இருப்பாங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கையில் இஸ்லாத்தை பின்பற்ற மாட்டாங்க, இபாதத்துகளையும் ஃபாலோ பண்ண மாட்டாங்க, இஸ்லாமிய ஷரியத்தையும் பின்பற்ற மாட்டாங்க, வழிபாடுகள் ரீதியான விஷயங்களையும் அவங்க இஸ்லாம் எங்களுக்கு வேண்டான்னு வெளிப்படையாக அறிவித்தவங்கள இல்லை. நடைமுறை வாழ்க்கையில் இஸ்லாத்துக்கும் அவங்களுக்கும் சம்பந்தம் இல்லைன்னு மாதிரி நடந்துட்டு இருப்பாங்க. தொழுகை கூட இல்லாத முஸ்லீம்கள் இருக்கிறாங்களே இல்லையா? அப்போ நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டேன்னு இவங்க வாயில் சொல்லலை, மனசாலமும் அவங்க எண்ணலை,
ஆனால் நடைமுறையில் ப்ராக்டிக்கலில் அவங்க இஸ்லாமிய அடையாளத்தை கைவிட்டு விடுவாங்க. தொழுகை தான் இஸ்லாமிய அடையாளம், முக்கியமான அடையாளம், முதல் அடையாளம், ஒரே அடையாளமும் கூட. நடை உடை பாவனைகளில் முஸ்லீமாக இருக்கிறது அல்ல. தொப்பி போடுவது, தாடி வச்சிருக்கிறது, ஜிப்பா போடுறது, தலப்பா கட்டுறது, பர்தா போடுறது, இதெல்லாம் இஸ்லாமிய சமுதாயத்தினுடைய கலாச்சாரம். முஸ்லீம் அல்லாதவரிடமிருந்து இவர் முஸ்லீமாக்கும் அப்படின்னு பிரித்து காட்டுகிற ஒரு அடையாளம் தான் தொழுகை. அப்படித்தான் ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிறது. அல் ஃபரக்கு பைனல் முஸ்லிமி வல் காஃபிரி அஸ்ஸலாத். ஒரு முஸ்லீமுக்கும் காஃபிருக்கும் இடையில் பிரித்து காட்டுகிற ஒரே அம்சம் தொழுகை. அப்போ தொழுகலை அப்படின்னு சொன்னாக்கா அவர் முஸ்லீம் இல்லை. இதுதான் ஹதீஸினுடைய கருத்து. அப்போ இன்றைக்கி முஸ்லீம் சமுதாயத்தில் நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டேன் என்று பகிரங்கமாக வெளிப்படையாக அறிவிக்காவிட்டாலும் டிக்ளேர் பண்ணாவிட்டாலும் தொழாததன் மூலமாக தான் சொல்லாமல் சொல்லுகிறார் ஒரு விஷயத்தை, நான் முஸ்லீம் இல்லை. அவர் வாய் விட்டு சொல்லலை, நடைமுறையில் தொழுகாதனால இஸ்லாத்தை விட்டு அவர் வெளியே போன மாதிரி தான். அதே மாதிரி ஷரியத்து சட்டங்கள், குறிப்பாக ஒரு உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்று சொன்னால், இந்த திருமணம் அல்லது தலாக்கு அல்லது ஹுலா, இந்த மாதிரி விஷயங்களில் ஷரியத்தை ஃபாலோ பண்ண மாட்டாங்க. ஷரியத்து ஒன்று சொல்லும், எப்படி தலாக்கு சொல்லணும், எப்படி சொல்லக்கூடாது, எப்போ சொல்லணும், ஒரு முறைமை வச்சுருக்குது. அந்த முறையெல்லாம் பின்பற்ற மாட்டாங்க. அதே மாதிரி ஹுலாவாக இருந்து சொன்னாக்கா, பெண் தரப்பிலிருந்து திருமண விவாகரத்து கோரிக்கை ஹுலா, அதுக்கும் முறைகள் சொல்லுது, எப்பொழுது ஹுலா அங்கீகரிக்கப்படும். அதே மாதிரி ஃபஸ்ஹ் என்கிற ஒரு முறையும் இருக்கிறது, திருமண பந்தத்தை முறித்து வைக்கிறது. இந்த மாதிரியான ஷரியத்தினுடைய சட்டங்கள் எதையும் பின்பற்ற மாட்டாங்க. அதே மாதிரி முஆமலாத் என்று சொல்லக்கூடிய வாழ்வியல் நடைமுறைகளையும் இஸ்லாம் நிறைய வழிகாட்டுதலை கொடுத்துருக்கு. அதெல்லாம் சேர்ந்து தான் தீன் என்று சொல்லப்படுகிறது. எப்படி சம்பாதிக்க வேண்டும், சம்பாதிச்சதை எப்படி செலவு பண்ணணும், இதுவும் தீன் தான். அதை பற்றியும் இஸ்லாம் சொல்லியிருக்கா இல்லையா? ஹராமான வழியில் சம்பாதிக்கக்கூடாது, சம்பாத்தியம் என்பது ஹலாலான வழியில் தான் இருக்கணும். வட்டி இஸ்லாத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு. வட்டி வாங்குறவன் அல்லாவுக்கும் அல்லாவுடைய தூதருக்கும் எதிராக யுத்தம் புரிகிறதுக்கு தயாரானவன் என்கிற அளவுக்கெல்லாம் வட்டியை குறித்து கடுமையான எச்சரிக்கை இருக்கிற பொழுது முஸ்லீம் சமுதாயம் வட்டியில் ஒழுகுதுன்னு சொன்னால், அப்போ எனக்கு ஷரியத்து வேண்டாம், தீனு வேண்டாம், ஏன் இஷ்டப்படிக்கு நான் வாழ்ந்துக்கிறேன், துனியா போகிற போக்கில் நானும் வாழ்ந்து விடுவேன். இப்போ இந்த மாதிரி ஆளுகள், ஷரியத்துக்கு புறம்பாக நடக்கக்கூடியவர்கள், அது சம்பாத்திய விஷயமா இருக்கட்டும் அல்லது அதை செலவழிக்கிற விஷயமா இருக்கட்டும். செலவழிக்கிறது எப்படி? ஹராமான வழியில் செலவழிக்கிறது, மது அருந்துவது, போதைப் பொருள்கள் பயன்படுத்துறது, இதையெல்லாம் இஸ்லாம் தடை செய்திருக்குது. அப்போது சில விஷயங்களை செய்ய வேண்டும் என்று இஸ்லாம் கட்டளையிடுகிறது, சில விஷயங்களை செய்யக்கூடாது என்று கட்டளையிடுகிறது. இதுக்கும் சேர்ந்து தான் தீன் பேர். வெறும் வழிபாடுகள் மட்டுமல்ல, தொழுகை நோன்பு மட்டுமல்ல தீனு. இந்த மாதிரியான வாழ்வியல் விவகாரங்களை குறித்தும் வழிகாட்டுதல் இஸ்லாம் சொல்லியிருக்கா இல்லையா, அதுவும் தீனு தான். இப்போ இந்த மாதிரியான வாழ்க்கை விவகாரங்களில் ஒரு முஸ்லீம் நடைமுறைப்படுத்துறதில்லை, தன்னுடைய வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துறதில்லை. இப்போ இவர் வாய் விட்டு சொல்லலை, நான் இஸ்லாத்தை விட்டு வெளியே போயிட்டேன்னு சொல்லலை, நானும் முஸ்லீம் தான் சொல்கிறாரு. ஆனால் அவருடைய வாழ்க்கையில் நடைமுறையில் இஸ்லாம் கொஞ்சம் கூட இல்லை. இப்போ இவர்களும் வாய் விட்டு சொல்லாவிட்டாலும் ஒரு வகையில் முர்த்தத்து தான். அல்லாஹ் காப்பாற்றணும் நம்மளையும். இப்போ இந்த விஷயம், இந்த ரெண்டு பார்ட்டிகளை பற்றி தான் அல்லாஹ் இங்கே சொல்லி ஆரம்பிக்கிறான். என்ன சொல்லுகிறான்? யா அய்யுஹல்லதீன ஆமனு, இறை நம்பிக்கை கொண்டிருக்கக்கூடியவர்களே, மை யர்தத்த மின்கும் அன் தீனிஹி, உங்களில் யாராவது தன்னுடைய தீனை விட்டு வெளியே போகிறதா இருந்தால் போயிட்டு போட்டோம். அது ஒன்றும் அல்லாவுக்கு எந்த இழப்பையும் ஏற்படுத்த போகிறதில்லை, இஸ்லாத்துக்கும் எந்த இழப்பையும் ஏற்படுத்த போகிறதில்லை என்று சொல்லிவிட்டு, ஆனால் என்ன நடக்கும் என்பதை பற்றி சொல்லுகிறான். அடுத்து ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், அப்படி நீங்கள் போயிட்டீங்கனாக்கா உங்களுக்கு பதிலாக வேறொரு சமுதாயத்தை அல்லாஹ் கொண்டு வருவான். அது ஒன்றும் அல்லாவுக்கு கஷ்டமான விஷயம் இல்லை. இந்த வசனம் சொல்லக்கூடிய ஃபஸௌஃப யஅத்தில்லாஹு பிகௌமின், நீங்கள் வெளியே போயிட்டனால இஸ்லாத்துக்கு ஒரு இழப்பும் வரப்போகிறதில்லை. நீங்கள் இல்லாட்டினாக்கா உங்களை வச்சு தான் இஸ்லாம் வாழுதுன்னு சொல்ல முடியாது. யாரை வச்சு இஸ்லாம் வாழுமோ அவர்களை அல்லாஹ் கொண்டு வருவான். இந்த செய்தி வேறு சில வசனங்கள், இது 5வது அத்தியாயத்தில் 54வது வசனம். இதே கருத்து
வேறு ஆளை கொண்டு வருவான், நீங்கள் இல்லாட்டி வேறொரு ஆளை கொண்டு வருவான் அப்படிங்கிற அந்த கருத்து 4வது அத்தியாயத்தில் 133வது வசனம், யுதுஹிபுக்கும், மனுஷங்களே அவன் நினச்சா உங்களை அல்லாஹ் அகற்றி விட்டு, ஐயுஹன்னாஸ், ஓ மனிதர்களே, அல்லாஹ் நாடுனா உங்களை மாற்றி வைத்து விட்டு வயத்தி பி ஆஹ்ரீன், வேறொரு சமுதாயத்தை அவன் கொண்டு வருவான், மற்றவங்களை கொண்டு வருவான். வகானல்லாஹு அலா தாலிக கதீரா, இந்த மாதிரி செய்கிறதுக்கு அல்லாஹ் ஆற்றல் உள்ளவன் தான் என்று ஒரு வசனம். அதே மாதிரி 47வது அத்தியாயத்தில் 38வது வசனம், வ இன் ததவல்லவ், நீங்கள் புறக்கணித்து விட்டால், எஸ்தபதில் கௌமன் கைரக்கும், உங்கள் அல்லாத வேறொரு கௌமை, ஒரு சமுதாயத்தை அல்லாஹ் மாற்றாக கொண்டு வருவான், ஆல்டர்னேட்டிவ் கொண்டு வருவான். எஸ்தபதில் பதில், நீங்கள் இல்லைனா உங்களுக்கு பதிலாக உங்களுடைய இடத்துல வேறு ஆட்களை கொண்டு வருவான். கொண்டு வந்து சும்மலா யக்கூனு அம்சாலக்கும், அவங்க உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. அல்லாஹ் ஆல்டர்னேட்டிவாக கொண்டு வருகிற அடுத்த சமுதாயம் இருக்குதே, அவர்கள் உங்களை மாதிரியெல்லாம் இருக்க மாட்டாங்க. இப்படியும் அல்லாஹ் சொல்லுகிறான். இப்போ இந்த வசனங்கள் சொல்லக்கிற செய்தி, ஒரு மனுஷன் இஸ்லாத்தை விட்டு பகிரங்கமாக வெளிப்படையாக நான் முஸ்லீம் இல்லைன்னு சொல்லி முர்த்தத்தாய் வெளியே போனாலும் சரி, அல்லது இஸ்லாத்திலேயே இருந்து கொண்டு இஸ்லாத்தினுடைய காரியங்களை செயல்படுத்தாமல் புறக்கணித்தாலும் சரி, அந்த புறக்கணிக்கிறது இங்கே வந்து தத்தவல்லவ் அப்படிங்கிறான். நீங்கள் புறக்கணித்து விட்டால், நீங்கள் முழுக்கமாக இஸ்லாத்தை விட்டு வெளியே போகலை, ஆனால் இஸ்லாத்தை நீங்கள் அவாய்டு பண்ணுறீங்க, இஸ்லாமிய நடைமுறைகளை நீங்கள் பின்பற்றாமல் புறக்கணிக்கிறீர்கள். அப்படி செஞ்சாலும் அல்லாஹ் வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான். அப்போ அந்த மாதிரி வெளிப்படையாக டிக்ளேர் பண்ணாலும் சரி, டிக்ளேர் பண்ணாமல் இஸ்லாத்திலேயே இருந்துக்கிட்டு இஸ்லாத்தை பின்பற்றாமல் இருந்தாலும் சரி, நடக்கிற காரியம் என்னன்னு சொன்னால், உங்களை அகற்றிவிட்டு அந்த இடத்துல வேற ஆளை கொண்டு வருவான். கொண்டு வந்து வரக்கூடிய அவர்கள், இந்த வசனத்தில் சொன்ன மாதிரி சும்மலா யக்கூனு அம்சாலக்கும், அவங்க புதுசாக கொண்டு வருகிற அந்த சமுதாயம் உங்களை மாதிரி இருக்க மாட்டாங்க. யுஹிப்புஹும், அவர்கள் அல்லாஹுவை நேசிப்பார்கள். யுஹிப்புஹும், அவர்களை அல்லாஹ் நேசிப்பான். வயுஹிப்பூனஹு, அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். இந்த புதுசாக வர்ற சமுதாயம் அல்லாஹ்வுடைய நேசத்திற்காக வேண்டியே இதில் நிற்பாங்க, இஸ்லாத்தை உறுதியாக பற்றி பிடிப்பாங்க. இது முஸ்லீம்களுடைய முக்கியமான ஒரு பண்பாக இருக்கணும். இந்த பண்பு இல்லைன்னாக்கா அவங்க முஸ்லீம் இல்லைன்னு தான் அல்லாஹ் சொல்ல வர்றான். ஏன்னா உங்களுக்கு நீங்கள் சரியில்லைன்னு சொல்லிட்டு வேறொரு கோமை கொண்டு வரும் பொழுது அவங்க எப்படி இருப்பாங்கன்னு சொல்கிறதுலையே நாம் எப்படி இருக்கணும்னு தெரிஞ்சிருது. அதுதான் விஷயம். இப்போ இருக்கிற சமுதாயம் அல்லாஹ்வுக்கு பிடிக்கலை, வேறொரு சமுதாயத்தை கொண்டு வர்றான். அவங்க எப்படி இருக்கிறாங்கன்னு சொல்லும் பொழுது அவனுடைய எதிர்பார்ப்பும் விருப்பமும் நமக்கு புரிஞ்சிருது. இப்படி இருக்கணும்னு சொல்கிறான். யுஹிப்புஹும், அவர்களை அல்லாஹ் நேசிப்பான். வஹிப்பூனஹு, அவங்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். இப்போ நீங்கள் பார்க்கலாம், இந்த பண்புக்குரிய புதிய சமுதாயத்தை பார்க்க முடியும். பாரம்பரியமாக இருக்கக்கூடிய முஸ்லிம்கள், ஆபாயி முஸ்லிம்கள், பாரம்பரியமாகவே இருக்கக்கூடிய முஸ்லிம்களை உருதுல ஆபாயி முஸ்லிம் சொல்லுவாங்க. பிறப்பிலேயே அவங்க யார்? பை பர்த் முஸ்லிம்கள். அவங்க இஸ்லாத்தை எல்லாம் பின்பற்ற மாட்டாங்க, நடைமுறை வாழ்க்கையில் இஸ்லாம் இருக்காது. இந்த புதுசாக களிமா சொல்லிட்டு இஸ்லாத்துக்குள்ளே வர்றாங்களே அந்த முஸ்லீம்கள், அவங்கள நாம் என்ன செய்கிறோம்? நவ் முஸ்லீம்னு சொல்கிறோம், புது முஸ்லீம் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் உண்மையிலேயே அப்படி புதுசாக இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டு வரக்கூடியவர்கள் எவ்வளவு பெரிய தியாகத்தில் வர்றாங்க தெரியுங்களா? சாதாரண விஷயம் இல்லை. அவங்கள பெற்றெடுத்த பெற்றோர்கள் எனக்கு வேண்டாம், எனக்கு இஸ்லாம் தான் வேணும், பெற்றோர்களை வேண்டாம் என்று கொள்கைக்காக வேண்டி பெற்றோர்களை புறக்கணிக்கிறாங்க, கூட பிறத்தவங்களை புறக்கணிக்கிறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய வாழ்க்கை முறை வேண்டாங்கிறாங்க. அந்த வாழ்க்கை முறை இருந்தானாக்கா அங்கே இஸ்லாம் சொல்கிற மாதிரியான கடுமையெல்லாம் அங்கே கடுமைனா இஸ்லாத்தை பின்பற்றுவதில் இருக்கக்கூடிய சில நிபந்தனைகள் எல்லாம் அங்கே இல்லை. இங்கே வந்தால் தண்ணி அடிக்கக்கூடாது, அங்கே இருந்தால் தண்ணி அடித்தா பெரிய விஷயம் இல்லை. அப்போ ஒரு உல்லாச வாழ்க்கை தானே அந்த வாழ்க்கை. அப்போ அந்த மாதிரியான உலக வாழ்க்கை எல்லாவற்றையும், இன்னும் சொல்ல போனால் ஒரு கால் அவர்கள் வசதி படைத்தவர்களாக இருந்தால், சொத்துக்குரியவர்களாக இருந்தால், எனக்கு அந்த சொத்து கூட வேண்டாம் என்று எல்லாவற்றையும் தியாகம் செய்துட்டு இஸ்லாத்துக்கு வர்றாங்க. யாருக்காக?
அல்லாஹ்வை நேசிச்சு வர்றவங்க உறுதியாக இருக்கிறாங்க. பாரம்பரிய முஸ்லிம்களை விட புதுசாக வந்தவங்க என்ன செய்கிறாங்க? இஸ்லாத்தை பின்பற்றுவதில் உறுதியாக இருக்கிறார்கள். அதே அல்லாஹ் சொல்லுகிறான், யுஹிப்புஹும். அப்படி புதுசாக வரக்கூடிய முஸ்லிம்களை அல்லாஹ்வும் நேசிப்பான், வயுஹிப்புனஹு, அவர்களும் அல்லாஹ்வை நேசிப்பார்கள். ரெண்டாவது குணம், அதில்லத்தின் அலல் முஃமினீன். அப்படி புதிய சமுதாயம் இருக்கிறாங்களே, அவர்கள் மோமின்களிடத்திலே, தன்னை போன்ற சக மோமின்களிடத்திலே மென்மையான குணம் கொண்டவர்களாக இருப்பார்கள். இது ரெண்டாவது குணம். அந்த மென்மையான குணம் அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அவங்களுக்கு எதிராக தங்களுடைய எந்த பலத்தையும் பிரயோகிக்க மாட்டாங்க. அவர்களிடத்திலே இணக்கமாக சகோதரத்துவத்தோடு நடந்து கொள்வார்கள். தங்களுடைய அறிவு, திறமை, தங்களுடைய உடல் வலிமை, இது மாதிரியான எந்த ஒன்றையும் மோமின்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு அவங்க முயற்சி பயன்படுத்த மாட்டாங்க. மோமின்களுக்கு எதிராக எந்த துரோகமும் செய்ய மாட்டாங்க. மோமின்களுக்கு எந்த இழப்பையும் ஏற்படுத்த மாட்டாங்க. எங்கிட்ட சக்தி இருக்குது, எங்கிட்ட அறிவு இருக்குது, எங்கிட்ட பலம் இருக்குது, எங்கிட்ட பதவி இருக்குதுங்கிறவோ அது மாதிரியான எந்த ஆற்றலை வைத்தும் சக மோமின்களை கொடுமைப்படுத்த மாட்டார்கள், துன்புறுத்த மாட்டார்கள். அவரிடத்தில் சகோதரத்துவ வாஞ்சையோடு பழகுவார்கள். எப்பொழுதும் முஸ்லிம்களிடத்திலே அடக்கத்தோடு, பண்போடு, கருணையோடு நடக்கக்கூடிய அன்பாளர்களாக இருப்பார்கள். அதில்லத்தின் அல் மோமினீன், சக முஸ்லிம்களிடத்திலே இணக்கமாக இருப்பார்கள், மென்மையாக இருப்பார்கள். இது ரெண்டாவது குணம். மூணாவது குணம், ஐஸத்தின் அலல் காஃபிரீன், நிராகரிக்கக்கூடியவரிடத்திலே கடுமையானவர்களாக இருப்பாங்கன்னு சொன்னால் ஆளுகளை எல்லாம் வெட்டி முறிக்கக்கூடியவர்களாக, கொலை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறது அல்ல. அவங்களிடத்தில் கடுமையாக நடந்து கொள்வார்கள்னு சொன்னானாக்கா அவங்களை அடக்குவாங்க, அவங்கள டாமினேட் பண்ணுவாங்க, அப்படி அல்ல. கொண்ட கொள்கையில் உறுதியாக இருப்பார்கள். எந்த நிராகரிப்பாளர்களும் இவர்களை அசைக்க முடியாது. இவர்கள் ஈமானின் அடிப்படையில் இஸ்லாத்துக்குள்ளே வந்த பிறகு இஸ்லாத்தை உயிரோட்டத்தோடு பின்பற்றிட்டு இருக்கிற பொழுது இவர்களுடைய கொள்கையிலிருந்து அவர்களை விளக்கவோ, இவர்களுடைய நடைமுறையிலிருந்து அவர்களை திசை திருப்பவோ முடியாது. ஆசை வார்த்தை காட்ட முடியாது. காட்டுனா இவங்க என்ன செய்ய மாட்டாங்க? மயங்க மாட்டாங்க. இவங்களை மிரட்ட முடியாது. எந்த விதமான மிரட்டலுக்கும் இவர்கள் என்ன செய்ய மாட்டாங்க? அஞ்ச மாட்டாங்க. எப்பேற்பட்ட நெருக்கடிகள் வந்தாலும் இஸ்லாத்தை விட்டு பின்வாங்க மாட்டாங்க. பாறை போல உறுதியாக இருப்பார்கள். ஐஸத்தின் அலல் காஃபிரின்னு சொன்னால் நிராகரிக்கக்கூடியவர்கள், காஃபிர்கள் இவர்களுக்கு என்னதான் துன்பங்கள், துயரங்கள் கொடுத்தாலும் அதுவும் நடக்குது. புதுசாக இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு ஏகப்பட்ட நெருக்கடிகள் இருக்குது. அந்த குடும்பம் நெருக்கடியை கொடுக்கும். இன்னும் சொல்ல போனால் அந்த குடும்பத்தில் யாராவது ஒருவன் ஒரு ஆர்எஸ்எஸ்காரனாக இருந்தால் எப்படி அவன் மதம் மாறலாம்? அவனை சும்மா விடக்கூடாது, அவனை கொல்லுவோம் அப்படின்னு சொல்லி ஆயுதங்களை தூக்கக்கூடிய சொந்த குடும்பாதிகள் இருப்பார்கள். அவர்கள் மூலமாக நெருக்கடி வரும். அவ்வளவு ஏன், புதிதாக இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களுக்கு இன்றைக்கி என்ன செய்கிறான்? ஒரு சட்டத்தை போடுறான். என்ன சட்டம்? அவர்களை எல்லாம் பிசி என்று சொல்லக்கூடிய பேக்வேர்டு கம்யூனிட்டியில் சேர்க்க முடியாது. முஸ்லீம்களுக்கு பேக்வேர்டு கம்யூனிட்டிங்கிற அடிப்படையில் அரசியல் ரீதியான சில சலுகைகள் இருக்கிறது. அவர்கள் பின்படுத்தப்பட்ட சமுதாயமாக இருக்கிறனால, அவங்க பின்தங்கிய சமுதாயம் அல்ல, பிற்படுத்தப்பட்ட சமுதாயம். எல்லா வகையிலையும் அரசியல் ரீதியாக, சமூக ரீதியாக, பொருளாதார ரீதியாக மிகவும் பிற்படுத்தப்பட்டிருக்கக்கூடிய சமுதாயங்கள் இந்தியாவில் இருக்குது. பிசின்னு சொல்கிறாங்க, எம்பிசின்னு சொல்கிறாங்க, மோஸ்ட் பேக்வேர்டு கம்யூனிட்டி. இப்போ முஸ்லீம்களும் இந்தியாவில் பின்படுத்தப்பட்ட சமுதாயங்கிற அடிப்படையில் அவர்களுக்கு அரசு ரீதியான சில மானியங்களோ சில அனுகூலங்கள் இருக்குது. அதுதான் அவங்களுக்கான அந்த சர்டிஃபிகேட்டின் அடிப்படையில் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள். அதன் அடிப்படையிலும் கூட அரசு வேலை வாய்ப்புகள் ஒடுக்கப்படுறது உண்டு. கல்லூரிகளில் படிக்கிறதுக்காக வேண்டி சில இடஒதுக்கீடுகள் செய்யப்படுறது உண்டு. சில சீட்டுகள் கொடுப்பாங்க பேக்வேர்டு கம்யூனிட்டிங்கிற அடிப்படையில். இப்போது புதுசாக இஸ்லாத்துக்கு வரக்கூடியவர்களை பிசி பட்டியலிலே, பிற்படுத்தப்பட்டவர்கள் பட்டியலில் சேர்த்த முடியாது அப்படின்னு நீதிமன்றத்தின் மூலமாக இன்றைய ஆட்சியாளர்கள் சாதிக்கிறாங்க. இதுவும் புதுசாக வர்றவங்களுக்கு ஒரு பெரிய நெருக்கடி. இந்த மாதிரி நெருக்கடி கிடைக்கிறனாலையும் இவர்கள் இஸ்லாத்தை விட்டு கொடுக்க மாட்டாங்க. நிராகரிக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள் என்ன செய்வார்கள்? அசைக்க முடியாத என்ன சஞ்சலங்களை ஏற்படுத்தினாலும், துன்பங்கள் துயரங்களை கொடுத்தாலும், ஆசை வார்த்தை காட்டினாலும், மிரட்டினாலும் எதற்கும் அசைந்து கொடுக்க மாட்டார்கள். ஐஸத்தின் அலல் காஃபிரீன், நிராகரிக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள்
மிக கடுமையானவர்களாக இருப்பார்கள். இது மூணாவது அவர்களுடைய நிலைப்பாடு, பண்புகள். அடுத்து யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹுடைய வழியிலே அவர்கள் கடும் முயற்சி மேற்கொள்ளக்கூடியவர்களாக இருப்பார்கள். ட்ரை பண்ணிகிட்டே இருப்பாங்க. எதுக்கு? இஸ்லாத்தை தூக்கி நிறுத்துவதற்காக. இந்த உலகத்தில் பிறந்தது வாழ்கிறதுக்காக வேண்டித்தான், சாப்பிட்றது, தூங்குறது, கழிக்கிறது, செத்து போகிறது அப்படின்னு மாதிரி இல்லாமல் எந்த இஸ்லாத்திற்கு இவர்கள் வந்தார்களோ அந்த இஸ்லாத்திற்கு இவர்களுடைய பங்கையும் கொடுப்பார்கள். இஸ்லாத்தின் மூலமாகத்தான் நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன், கௌரவமான வாழ்க்கை கிடச்சிருக்குது, இஸ்லாம் எனக்கு ஒரு பெருமைக்குரிய விஷயம், இஸ்லாமிய கொள்கையும் இஸ்லாமிய நடைமுறைகளும் நான் வாழ்ந்துட்டுருக்கிறனால நான் உலகத்தில் சிறந்தவனாக இருக்கிறேன். அப்போ அந்த இஸ்லாத்திற்கு என் மூலமாக ஏதாவது செய்யணும் என்று இஸ்லாத்தை தூக்கி நிறுத்துவதற்காக தன்னாலான பங்களிப்பையும் கொடுப்பார்கள். இது யுஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய வழியில் போராடி கொண்டிருப்பார்கள், கடும் முயற்சி செய்து கொண்டிருப்பார்கள். நாலாவது பண்பு. அடுத்து வலா யஹாஃபூன லௌமத்த லாயிமின், இழித்துரைக்கக்கூடிய, திட்டக்கூடிய, ஏசக்கூடிய, நிந்தனை செய்யக்கூடிய எவருடைய நிந்தனைக்கும் இவர்கள் பயப்பட மாட்டாங்க. என்ன வேணாலும் சொல்லிட்டு போ, நான் முஸ்லீம் என்கிற என்னுடைய ஸ்டேட்டஸை இதை எக்காரணத்தை கூட நான் விட்டு கொடுக்க மாட்டேன். நீ என்னை திட்டுறியா திட்டிக்கோ, கேவலப்படுத்துறியா கேவலப்படுத்திக்கோ, என்ன வேணாலும் செய், நான் ஒரு முஸ்லீம் என்பதற்காக வேண்டி என்னை நீ இழிவுபடுத்துவா என்று சொன்னால் அதற்கும் நான் பயப்பட மாட்டேன். வலா யஹாஃபூன லௌமத்த லாயின், நிந்தனை செய்யக்கூடிய, இழிவுபடுத்தக்கூடிய, கேவலப்படுத்தக்கூடியவர்களுடைய எவருடைய கேவலத்திற்கும் அவர்கள் பயப்பட மாட்டார்கள். இப்படி அஞ்சாவது பண்பை சொல்கிறான். அப்போது அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை மாற்றி விட்டு போட்டு புதுசாக ஒரு சமுதாயத்தை கொண்டு வரக்கூடியவர்களுடைய 5 கேரக்டர்களை இங்கே சொல்லும் பொழுது நாம் இதிலிருந்து பாடமாக தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன தெரியுமா? நம்மளை அல்லாஹ் இந்த சமுதாயத்திலிருந்து தூக்கி எறியாமல் இருக்கணும்னு சொன்னால் இந்த 5 பண்புகளும் நம்மள்கிட்ட இருக்கணும். இருக்கிற வரைக்கும் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், நம்மளை தூக்கி வீச மாட்டான்னு உறுதியாக இருக்கலாம். அந்த 5 பண்புகள்: 1, நாம் அல்லாஹ்வை நேசிக்க வேண்டும், மூமின்களிடத்திலே மென்மையாக நடந்து கொள்ள வேண்டும், நிராகரிக்கக்கூடியவர்களை பொறுத்த வரைக்கும் கொள்கையை விட்டு கொடுக்க கூடாத குணக்குன்றுகளாக இருக்க வேண்டும். 3ஆவதாக ஜாஹிதூன ஃபீ சபீலில்லாஹ் என்று சொல்லக்கூடிய இறை வழியிலே கடும் முயற்சி செய்ய வேண்டும், எந்த இழிவுரைகளுக்கும் அஞ்சக்கூடாது. இந்த 5 பண்புகளையும் நாம் வைக்கணும்னு தெரிய வருது. இதை முடித்து விட்டு கடைசியாக அல்லாஹ் தாலிக ஃபதுலுல்லாஹி யூத்திஹி மையஷா, இந்த 5 குணங்களும் அல்லாஹ் தான் நாடியவர்களுக்கு கொடுக்கக்கூடிய சிறப்பம்சம், அல்லாஹ் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கௌரவம், மிகப்பெரிய அங்கீகாரம். தாலிக ஃபதுலுல்லாஹி, இது அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய சிறப்பு, மிகப்பெரிய அருள். ஆனால் அந்த அருளை யோத்திஹி மையஷா, தான் நாடியவர்களுக்கு தான் கொடுக்குறான் என்று சொல்லி கடைசியாக இந்த வசனம் வல்லாஹு வாசிஉன் அலீம், அல்லாஹ் எல்லாத்தையும் அறியக்கூடியவனும் பரந்த வளங்களுக்கு சொந்தக்காரன். அவன் கொடுக்க குறையவே குறையாத மிகப்பெரிய வளங்கள் அவன்கிட்ட இருக்குது. அதனால் யாருக்கு என்ன சிறப்பை கொடுத்தாலும் அவன்கிட்ட இருக்கக்கூடிய சிறப்பு குறையவும் செய்யாது என்று இந்த வசனம் முடிவடைகிறது. எது எப்படியாக இருந்தாலும் சரி, இஸ்லாத்தை விட்டு வெளியேறுவது என்று இல்லாவிட்டாலும் இஸ்லாத்திலேயே இருந்து கொண்டு இஸ்லாத்தை நடைமுறைப்படுத்தாமல் இருந்துவிட்டால் அதுவும் இஸ்லாத்தை புறக்கணிப்பதற்கு சமம், இஸ்லாத்தை விட்டு வெளியேறியதற்கு சமம் என்று நாம் ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும். அப்படி நாம் இஸ்லாத்தை விட்டோம் என்று சொன்னால் நம்மளை இஸ்லாத்திலிருந்து தூக்கி விட்டுட்டு வேறொரு சமுதாயத்தை கொண்டு வருவான் என்கிற ஒரு பாடமும் நமக்கு கிடைக்கிறது. அடுத்து 3ஆவதாக இந்த வசனங்களிலிருந்து கிடைக்கக்கூடிய பாடம், அல்லாஹ் விரும்பக்கூடிய மக்களினுடைய 5 குணங்கள் இருக்கணும். அல்லாஹ் நம்மளை இந்த சமுதாயத்திலிருந்து தூக்கி எறியாமல் இருக்கணும்னு சொன்னால் குறைந்தது இந்த 5 கேரக்டரையாவது ஃபாலோ பண்ணணும் என்கிற பாடங்கள் நமக்கு கிடைக்கிறது. கிடைத்திருக்கக்கூடிய இந்த பாடங்களை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்துவதற்கு அல்லாஹ் அருள்பாலிப்பானாக. அதற்கான முயற்சிகளில் நாமும் ஈடுபடுவோமாக. வாஹிரு தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.